அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு விதுரரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மாண்டவியர் மன உறுதி கொண்டவர். சாஸ்திரம் பல தெரிஞ்ச அறிவாளியாக திகழ்ந்தார். சத்திய நெறியும் தவ வாழ்வையும் மேற்கொண்ட மாண்டவியர் ஊருக்கு வெளிப்புறமாக இருக்கிற ஒரு காட்டில் ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் அந்த ஆசிரமத்துக்கு வெளியே இருந்த ஒரு மரத்தடியில் மாண்டவியர் மோன நிலையில் அமர்ந்திருந்தார். அப்போது கொள்ளையர்கள் சில பேர் அந்த பக்கமாக வந்தாங்க. அவங்கள அரண்மனை காவலர்கள் துரத்திக்கிட்டு வந்ததுனால அவங்க கையில் அகப்படாமல் இருக்கிறதுக்காக அவங்க கையில் பிடிபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரமம் இருக்கிற இந்த இடம் தான் சரியான இடம் அப்படின்னு நினச்சி அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அந்த ஆசிரமத்தில் ஒரு மூலையில் அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னொரு பக்கம் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. கொள்ளையர்களை தொடர்ந்து துரத்திட்டு வந்த அந்த அரண்மனை சேவகர்கள் எல்லாரும் ஆசிரமத்துக்குள்ளே வந்தாங்க. மோன நிலையில் உட்கார்ந்திருந்த மாண்டவியரிடம் பார்த்து சேவகர் தலைவர் கேட்டார், சுவாமி, இந்த பக்கமாக திருடர்கள் வந்தாங்களே, அவங்க எந்த வழியாக ஓடினாங்க, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். ஆனால் யோக நிலையில் இருந்த மாண்டவியர் சேவகர் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் எதுவும் சொல்லலை. மறுபடியும் அவர் மாண்டவியரை அதட்டி கேட்டான். அப்பயும் அவர் பதில் எதுவும் சொல்லாமல் யோக நிலையிலே ஆழ்ந்திருந்தார். அதற்குள்ள சில சேவகர்கள் எல்லாரும் ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்கே களவு பண்ண பொருள் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு வெளியே வந்து அந்த தலைவர்கிட்ட சொன்னாங்க. உடனே எல்லா சேவகர்களும் சேர்ந்து ஆசிரமத்துக்குள்ள இருந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போது அங்கே ஒளிஞ்சிருந்த கொள்ளையர்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களையும் சூழ்ந்து பிடிச்சிட்டாங்க. அப்போது அந்த சேவகர் தலைவன் வெளியே இருந்த பிராமணர் வாய் எதுவும் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் இப்போ அல்லவா தெரியுது. இந்த பிராமணர் தான் இவர்களோட எல்லா தலைவர் போல, இவர் ஏவனதுனால தான் கொள்ளையே நடந்திருக்குது அப்படின்னு தீர்மானிச்சுட்டு தன்னோட கூட வந்த சேவகர்கள் எல்லாத்தையும் ஆசிரமத்திலேயே காவலாக வச்சுட்டு அரசர்கிட்ட போய் கையும் களவுமாக மாண்டவரையும் கொள்ளையர்களையும் பிடிச்சிட்ட விவரத்தை சொன்னான். திருடர்கள் கூட்டத்திற்கு ஒரு பிராமணர் தலைவனாக இருந்து ரிஷிவேடம் கொண்டு இதனால் வரையில் மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறதா அப்படின்னு நினச்சி அரசர் மாண்டவியர் மேலே கடும் கோபம் கொண்டவனா, அந்த படு மோசக்கார பாவியை உடனே சூளத்தில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி எதுவும் விசாரிக்காமல் கட்டளையிட்டுட்டான். அரசனோட ஆணைப்படி சேவகர் தலைவன் ஆசிரமத்துக்கு விரைந்து போய் அங்கே மாண்டவியரை சூளத்தில் ஏற்றிட்டு தாங்கள் கைப்பற்றி திருட்டு போன பொருட்களை எல்லாத்தையும் கைப்பற்றி அரசன் கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாரு. சூளத்தில் ஏற்றப்பட்ட தவயோகியான மாண்டவியர் வெகு காலம் வரையில மரணம் அடையவே இல்லை. அவர் யோக நிலையில் இருந்த சமயத்தில் சூளத்தில் ஏற்றப்பட்டதுனால அதனால் வரை அவர் மரணம் அடையவே இல்லை. அப்போ அந்த வனத்தில் பல பகுதியில் ரிஷிகள் எல்லாரும் அங்கே வந்து கூடினாங்க. மாண்டவியரின் நிலையை பார்த்து மனம் பதைச்ச ரிஷிகள், மாண்டவியரை எதற்கு தங்களுக்கு இத்தகைய கோர தண்டனை, காரணம் யார் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு மாண்டவியர், ரிஷிகளே, நான் யாரை பற்றி குற்றம் சொல்ல முடியும்? உலகை காக்கும் காவலனான அரசனது சேவகர்கள் தான் எனக்கு இந்த தண்டையை அளிச்சாங்க அப்படின்னு சொன்னார். சூளத்தில் ஏற்றப்பட்டும் அன்ன ஆகாரம் ஏதுமின்றி இது நாள் வரை உயிரோடு இருப்பதையும் அவரை சுற்றி வனத்தில் இருந்த ரிஷிகள் எல்லாரும் வந்து கூடியிருப்பதையும் தெரிஞ்சுக்கிட்ட அரசன் வியப்பும் பயமும் கொண்டவனா இருந்தான். உடனே தன்னோட பரிவாரங்கள் பின்தொடர அந்த ஆசிரமத்தை நோக்கி விரைந்து போனான். மாண்டவியரின் நிலையை பார்த்து பிரமிச்சு போன அரசன் உடனே அந்த பிராமணரை சூளத்திலிருந்து இறக்குங்கள் அப்படின்னு ஏவலர்களுக்கு எல்லாத்தையும் உத்தரவிட்டான். சூளத்திலிருந்து இறங்கிவிடப்பட்ட மாண்டவியரின் காலில் விழுந்து வணங்கிய அரசன், சுவாமி, அறியாமையால் நான் இங்கு தங்களுக்கு இந்த அபவாதத்தை செஞ்சுட்டேன், தயவு செய்து என்னுடைய தவறை நீங்கள் மன்னிச்சு அருளணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். தன்னை மன்னிக்குமாறு வேண்டிய அரசன் மீது எந்த கோபமும் படாமல் மாண்டவியர் தர்ம தேவதை கிட்ட போய், இந்த கொடுமையை நான் அனுபவிக்கும்படியான தவறு என்ன செஞ்சேன், நீ சொல்லு அப்படின்னு கேட்டாரு. மாண்டவியரின் தவ வலிமையை அறிஞ்சிருந்த தர்மதேவதை பயந்து அவருக்கு பணிந்து, சுவாமி, தாங்கள் பறவைகளையும் வண்டுகளையும் இம்சித்தீர். குறைவாக இருந்தாலும் தானமும் பாவமும் மிகுந்த அளவில் நற்பயனையும் தீய பயனையும் அளிக்கும் அப்படிங்கிறது தங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா. தர்மதேவின் பதிலை கேட்டு அதிர்ந்த மாண்டவியர், நான் பறவைகளையும் வண்டுகளையும் இம்சித்தேனா? நான் எப்போ அப்படி செஞ்சேன் அப்படின்னு கேட்டார். அதற்கு தர்மதேவதை சொன்னாங்க, சுவாமி, நீங்கள் குழந்தையா இருந்த காலத்தில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னான். நான் சிறுவனாக இருந்தபோது அறியாமையால் செய்த பிழைக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை நீ கொடுத்த போலும், இந்த பூவுலகத்தில் நீ மனிதனாக பிறக்க கடவுது அப்படின்னு மாண்டவியர் தர்மதேவதைக்கு சபிச்சிட்டாரு. மாண்டவிய முனிவருடைய சாபம் பெற்ற தர்மதேவதை விசித்திர வீரியனின் மனைவி அம்பாலிகின் வேலைக்காரியோட வயிற்றில் விதுரனாக அவதரித்தார். வேலைக்காரியின் மைந்தனாக பிறந்த விதுரர் ராஜநீதி, தர்மசாஸ்திரம் எல்லாற்றிலையும் தேர்ச்சடிந்து ஆசை, கோபம் ஆகிய எதுவும் இல்லாத மகாத்மாவாக உலக புகழ் பெற்று விளங்கினார். அது மட்டும் இல்லாமல் தன் சிறு பிராயத்திலேயே தன்னுடைய தமையனும் மகாராஜாவுமான திருதராஷ்டிரருக்கு பிரதான அமைச்சராகவும் பீஷ்மரால் நியமிக்கப்பட்டார்.
விதுரருக்கு நிகரான தர்ம நெறியாளனும் சிறந்த அறிவாளியும் மூவுலகத்திலும் இல்லை. பாண்டவர்களோட கௌரவர்கள் சூதாட திருதராஷ்டிரர் அனுமதி அளித்த போது விதுரன் அவரோட காலில் பணிஞ்சு, அரசே, இந்த காரியம் என் மனசுக்கு ஒப்பலை. சூதாட்டம் பொருட்டு உன்னுடைய மகன்களுக்கிடையே பகைமையை உருவாகும். இதனால இதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. அது கேட்ட திருதராஷ்டிரர், ஆம், சூதாட்டம் வேண்டாம், இதனை விதுரன் ஏற்கல. அவன் எப்போ நமக்கு நன்மையை மட்டும்தான் சொல்வான். அவனோட கூற்று மட்டும்தான் நமக்கு நல்லதே கொடுக்கும். நடந்தது நடக்க இருக்கிறது இதை பற்றி அறிஞ்ச மகா குருவான பிரகஸ்பதி உரைச்ச சாஸ்திரங்களை அவன் நல்லா கற்று அறிஞ்சிருக்கான். என்னை விட இளைவனாக இருந்தாலும் அவன் சிறந்த புத்திசாலி. அதனால தான் அவனை நம்மளுடைய குலத்தலைவனாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால் துரியோதனா, மகனே, சூதாட்ட வேண்டாம், அதனால் பெரும் பகை மூலும் அப்படின்னு விதுரன் சொல்கிறான். இந்த ஆட்டத்தில் நம்மளோட அரசின் அழிவையே அவன் பார்க்குறான். அதனால் சூதாட எண்ணத்தை விட்டுடு அப்படின்னு பலவாறாக கெஞ்சி கேட்டுக்கிட்டான். ஆனால் அவர் சொன்னதை எதுவுமே துரியோதன் கேட்கவே இல்லை. தான் பெற்ற புதல்வன் மீது வைத்த பாசத்தால் துர்மதியாளனான துரியோதனன் கேட்டுக்கிட்டவாறே தர்மபுத்திரருக்கு சூதாட்ட அழைப்பு அனுப்பினார். இந்த நிகழ்வால் கௌரவ குல அழிவுக்கு சூதாட்டம் காரணமாக அமையும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்ச பேரறிவாளனாக இருந்திருக்காரு விதுரர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விதுரரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் குந்தி தேவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மகாபாரத கதையில் வர்ற விதுரன் கதாபாத்திரத்தை பற்றின கதை வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.